இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை உள்ள இறை நற்செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த நற்செய்தி பகுதியினுடைய சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பேதுருவுடைய அழைப்பை பார்க்கின்றோம். அதாவது பேதுரு கலிலேயா கடற்கரை பக்கத்திலே நின்று மீன்களை பிடிப்பதற்காக வலையிட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே இயேசு அங்கே செல்லுகின்றார். ஆனால் அவர்கள் இரவு முழுவதும் மீன்பிடிக்க முயற்சி செய்தும் எந்த மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லை. ஆகவே வருத்தத்தில் இருக்கின்ற அந்த நேரத்தில் இயேசு அவர்களை சந்தித்து ஆழ்கடலிலே வலையை போடச் சொல்லுகின்றார். அங்கே போடுகின்றார்கள். நிறைய மீன் கிடைக்கிறது. பக்கத்தில் இருந்த மற்றவர்களையும் அழைத்து அந்த மீனை கரைக்கு கொண்டு வருகின்றார்கள். இதை பார்த்தவுடன் பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் பாவி, ஆகவே நீர் இந்த இடத்தை விட்டு போய்விடும். ஆனால் அந்த இடத்திலே இயேசு அவரை அழைக்கின்றார். இதுதான் சுருக்கம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசு இந்த சீடரை தொழுகை கூடத்திலோ அல்லது கோவிலிலோ வைத்து அழைக்கவில்லை. மாறாக வேலை செய்யும் இடத்திலே சந்திக்கின்றார். பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்? கடவுள் நம்ம சந்திக்கணும்னா நம்ம கோயிலில் இருக்கணும். கடவுள் நம்ம சந்திக்கணும்னா நம்ம தயாரிப்போடு இருக்கணும். ஆமாம், தயாரிப்போடு இருக்கணும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கடவுள் எங்கும் எந்த சூழலிலும் ஒரு மனிதனை சந்திக்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. காரணம், இவர்கள் படகு கடவுளை பற்றிய எண்ணம் அந்த நேரத்தில் இருந்தா என்று தெரியவில்லை. படகிற்கிடையிலும் வலைக்கிடையிலும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்ற நேரம், வியர்த்து போய் உட்கார்ந்திருக்கின்ற நேரம், களைத்து போய் உட்கார்ந்திருக்கின்ற நேரம், மீன்கள் அகப்படவில்லையே என்று வருந்தி அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே இயேசு அவர்களை சந்திப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுடைய அந்த சந்திப்பு என்பது ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இயேசு அவரிடத்தில் சொல்லுகின்றார், வலையை ஆழத்திலே போடுங்கள், மேலோட்டமாக வேண்டாம், ஆழத்திலே போடுங்கள். இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் உனக்கும் கடவுளுக்குமான உறவில் ஆழப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். உனக்கும் உன்னுடைய நண்பனுக்குமான உறவில் ஆழம் பட்டிருக்க வேண்டும். கணவன் மனைவி உள்ள உறவில் ஆழம் பட்டிருக்க வேண்டும். ஆக உறவு என்பது மேலோட்டமாக இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய உறவு ஆழம் கொண்ட உறவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே நம்முடைய தேவைகள் என்ன என்பது மற்றவர்களுக்கு புரியும் அல்லது நமக்கு தெரியும். அதுபோன்றுதான் இவர்கள் ஆழத்திலே சென்று வலையை வீசுகின்றார்கள். மீன்கள் அகப்படுகின்றன. அவர்கள் எதிர்பார்க்காத வண்ணம், அதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு மீன்களை கரைக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் மனிதனின் முயற்சி தோற்று போயிருந்தது. கடவுள் சொன்ன ஒற்றை வார்த்தை உடனடியாக அவர் சில தயக்கம் இருந்தது. என்ன சொன்னார்? இரவு முழுவதும் நாங்கள் வலையை வீசினோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, நீர் சொன்னதற்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செல்லுகின்றார். மனித முயற்சி அனைத்தும் தோல்வியுற்றது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்ட பின்பு அங்கே பலன் கிடைப்பதை பார்க்க முடிகின்றது. பல நேரங்களில் நம்முடைய உறவுகளிலும் அப்படித்தான். கடவுள் இல்லாமல் பல சண்டைகளும் விரிசல்களும் ஏற்படும். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்றானோ அப்பொழுது அங்கு உறவுகள் மீண்டும் இணைவதை பார்க்கின்றோம். கடவுள் இல்லாத உறவுகள் பல நேரங்களில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது பிரியக்கூடிய சூழலுக்கு செல்லுகின்றன. கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவுகள் எந்த சூழல்கள் வந்தாலும் அதை ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி இருக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் அவர்கள் கொடுக்கின்றார் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இறுதியாக பேதுரு என்ன சொல்லுகின்றார்? அந்த சூழலை பார்க்கின்றார். நான் இதுவரை இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்ததில்லை, ஆச்சரியத்தை பார்த்ததில்லை. இவர் உண்மையிலேயே இவர் கடவுளின் மகன், அல்லது உண்மையிலேயே இவர் ஒரு இறைவாக்கினர், அல்லது உண்மையிலேயே இவர் சக்தி வாய்ந்தவர். ஆக அந்த சக்தி வாய்ந்தவர் முன்பு நிற்க நான் தகுதியற்றவன் என்று எண்ணிய பேதுரு என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போயிடும். ஏன்னா நான் உமது முன்பு நிற்பதற்கு தகுதியற்றவன், அல்லது நீர் எனக்கு முன்பு நிற்பதற்கு உம்முடைய ஆற்றலும் உம்முடைய வல்லமையோடு நீர் என் முன் நிற்பது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை. இது பல நேரங்கள் நம்ம நடக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், மக்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு மனம் நிறைவோடு இருக்கின்ற பொழுது நமக்கு அது கிடைக்கலன்னு சொல்லும்போது, அந்த மக்கள் இவ்வளவுக்கு கடவுளோட பக்தியில் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு
தாழ்வு மனப்பான்மையாக கூட இருக்கலாம், அல்லது வந்துட்டு மற்றவரோடு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அந்த அளவிற்கு நாம் இல்லை என்ற ஒரு நிலை நமக்கும் தென்படுவதை பார்க்கின்றோம். அதுபோன்று பேதுருவுக்கு ஏற்படுவது. ஆனால் இயேசுவுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அவர் என்ன சொல்லுகின்றார்? கவலைப்படாதே, பயப்படாத, இன்று முதல் உன்னை மனிதனை பிடிப்பவன் ஆக்குவேன். இதுவரை மீன் பிடிச்சிட்டு இருந்த, இனி மனிதனை பிடிப்போம். மனிதனை பிடிப்போன் என்றால் என்ன? தவறி சென்று கொண்டிருக்கின்ற ஆடுகளை மீட்டு இறையரசில் சேர்ப்பதுதான் உனது பணி. ஆக அந்த பணியை திரு அவையின் வழியாக இன்று நாம் அனைவரும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நாமும் அவரோடு இணைந்து, அதாவது திரு அவையினுடைய அங்கமாக இருக்கின்றோம். முதலில் நாம் காப்பாற்றப்படுகின்றோம். அதன் பிறகு நம் வழியாக மற்றவர்களும் இறையரசில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வழி இதன் வழியாக நமக்கு ஏற்படுகின்றது. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்களும் சீமோன் அழைக்கப்பட்டது போன்று வெவ்வேறு நேரங்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே அவர் ஆமென்று ஒத்துக்கொண்டு உம்மை பின்பற்றியது போன்று நாங்கள் பல நேரங்களிலே பின்பற்றுவதில்லை. இவ்வுலக இன்பங்களுக்கு ஆட்பட்டிருந்ததனால் பல நேரங்களிலே பாதையை விட்டு தவறி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திற்காக மனமருந்துகின்றோம். ஆனால் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலையும் உம்மை பின்பற்றி வரக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.